வணக்கம். திரிபுராந்தகர், சிவபெருமானின் பிரபஞ்ச கோபம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுல்ல. இன்னைக்கு நம்ம அலசல்ல இந்த மாபெரும் புராண காவியத்தோட ஆழத்துக்கு போக போறோம். எந்த விதமான தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த திரிபுரங்கள்னா என்னன்னு பாத்துருவோம். தாரகாசுரனோட பசங்களான தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி இந்த 3 பேருக்கும் பிரம்மதேவர் கொடுத்த ஒரு அசுரத்தனமான வரம் தான் இது. தங்கம், வெள்ளி அப்புறம் இரும்பால் செய்யப்பட்ட 3 பிரம்மாண்டமான பறக்கும் நகரங்கள். சும்மா இல்ல, யாராலும் ஈஸியா அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டைகள் இது. இந்த வாரத்துல இருந்த 3 கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1, இந்த 3 நகரங்களும் விண்வெளியில ஒரே இடத்துல இருக்காது, எப்பவுமே நகர்ந்துட்டே இருக்கும். 2, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இது 3ம் ஒரே நேர்கோட்டுல வரும். 3வது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அந்த சரியான மிக குறுகிய வினாடியில ஒரே ஒரு அம்பால மட்டும்தான் இந்த 3 நகரங்களையும் ஒரே நேரத்துல அழிக்க முடியும். கேட்கும்போதே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா தோணுதில்ல? நம்மளை யாராலும் அழிக்க முடியாதுங்கிற பலம் எப்பவுமே ஒரு உச்சகட்ட அகங்காரத்தை உருவாக்கும். இது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. மரணமே இல்லைன்னு நினைச்ச அந்த அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மொத்த பிரபஞ்சமே அல்லோலப்பட்டு தவிச்சப்போ வேற வழியே இல்லாம எல்லாரும் தங்களை காப்பாத்த சொல்லி சிவபெருமான சரணடைஞ்சாங்க. இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். பிரபஞ்ச தேர், பிரபஞ்ச சக்திகளோட மாபெரும் சங்கமம். சாத்தியமில்லாத இந்த போருக்காக மொத்த பிரபஞ்சமும் மகாதேவனுக்கான ஒரு போர்க்கருவியா எப்படி மாறுச்சுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மொத்த பூமியே அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான தேரா மாறிடுச்சு. வானத்துல ஒளியிற சூரியனும் சந்திரனும் தான் அந்த தேரோட சக்கரங்கள். இதுக்கெல்லாம் மேல சாட்சாத் பிரம்மதேவரே அந்த தேருக்கு சாரதியா அமர்ந்தார். பிரபஞ்சமே இப்படி ஒரு வாகனமா மாறுறது உண்மையிலே ஒரு சிலிர்ப்பான விஷயம் இல்லையா? தேரோட அமைப்பு இப்படி இருக்குன்னா அவர் பயன்படுத்த போற ஆயுதங்கள் அதைவிட பிரம்மாண்டமானவே. 4 வேதங்களும் அந்த தேரை இழுத்துச் செல்ற வலிமையான குதிரைகளா மாறுச்சு. பிரபஞ்சத்தோட மையமான அந்த மாபெரும் மேர்மலையே சிவபெருமானோட கைகள்ல வில்லா வளைஞ்சது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அந்த போருக்கான இறுதி அம்பா உருவெடுத்தார். ஒரு மாபெரும் தீமையை அழிக்க பிரபஞ்சத்தோட அத்தனை சக்திகளும் ஒட்டுமொத்தமா திரண்ட அபூர்வமான தருணம் இது. அடுத்து 1000 கால காத்திருப்பு, ஒரு மாபெரும் பிரபஞ்ச சங்கமம். 1000, ஆமாங்க, சரியா 1000 வருஷங்கள். அந்த பறக்கும் நகரங்கள் விண்வெளியில சுழன்றுட்டே வந்து ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிற அந்த ஒரு சில வினாடிகளுக்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மூச்சை பிடிச்சிட்டு 1000 வருஷமா அமைதியா காத்துட்டு இருந்துச்சு. போரோட தீவிரமும் அந்த ஒரு கணத்தோட முக்கியத்துவமும் இந்த நம்பர்ல இருந்தே நமக்கு நல்லா புரியுது. கடைசியா அந்த மகா சங்கமம் நிகழ்ந்தது. அந்த 3 நகரங்களும் விண்வெளியிலே ஒரே நேர்கோட்டுல வந்துச்சு. ஒரு பக்கம் தேவர்கள் ரொம்பவே பதற்றமா இருக்க, இன்னொரு பக்கம் அந்த 3 அரக்கர்களும் நம்மள யாரால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அதீத கர்வத்துல சத்தமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட அழிவு ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ மாபெரும் திருப்பம், சிவனின் பிரபஞ்ச சிரிப்பு. மாபெரும் மேருமலையை வில்லா வளைச்சு மகாவிஷ்ணுவ அம்பா பூட்டி சிவபெருமான் தாக்குதலுக்கு தயாரானார். ஆனா அந்த அம்பை எய்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு வினாடி முழுமையான அமைதி நிலவுச்சு. ஒரே ஒரு சிரிப்பு. அந்த அரக்கர்களோட உச்சகட்ட அகங்காரத்தையும் தங்களை யாராலும் வெல்ல முடியாதுங்கிற அவங்களோட அறியாமையையும் பார்த்த சிவபெருமான் மெதுமா சிரிச்சார். அது சாதாரண சிரிப்பில்ல, அட்டகாசம்னு சொல்லப்படுற சிவனின் மாபெரும் பிரபஞ்ச சிரிப்பு. அந்த சிரிப்பால என்ன ஆச்சுன்னு கெஸ் பண்ண முடியுதா? சிவபெருமானோட அந்த ஒரு சிரிப்பிலிருந்து உருவான மாபெரும் பிரபஞ்ச நெருப்பு கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த 3 நகரங்களையும் சுட்டரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த அம்பு எய்யப்படுறதுக்கு முன்னாடியே அரக்கர்களோட அகங்காரம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் அந்த விஷ்ணு ரூபமான அம்பு செலுத்தப்பட்டு அந்த அரக்கர்களோட கதை முழுமையா முடிக்கப்பட்டுச்சு. கடைசி பகுதி, புனிதமான சாம்பல் பூசுதல். மீண்டும் திரும்பிய பிரபஞ்ச அமைதி. அழிக்கப்பட்ட அந்த அகங்காரத்தோட சாம்பல் தான் மகாதேவனோட புனிதமான விபூதியா மாறுச்சு. திருப்புறங்களை இரிச்சு சாம்பலாக்குனதால சிவபெருமான் திரிபுராந்தகர் அப்படிங்கிற திருநாமத்தை ஏத்துக்கிட்டார். அந்த அகங்கார நகரங்களோட சாம்பலை எடுத்து ரொம்ப அமைதியான முகபாவனையோட தன் உடம்பு முழுக்க அவர் பூசிக்கிட்டார். தேவர்கள் வானத்திலிருந்து பூமாரி பொழிஞ்சாங்க. தீமை முற்றிலுமா அழிஞ்சு பிரபஞ்சத்துல மறுபடியும் ஒரு முழுமையான அமைதி திரும்பிடுச்சு.